சூர்யா ஃபேன்ஸ் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா நேத்து திரையரங்குகள்ல வெற்றிகரமா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஒருவேளை வாரிசு திரைப்படம் மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா குடும்பங்களோட உணர்வுகளை அவ்வளவு அழகா எடுத்து சொல்லி இருந்தாரு வெங்கி அட்லூரி. இந்த படத்தை பார்க்கும்போது கத்தி இல்லாம ஒரு ரத்த துளிய கூட கண்ணுல காட்டாம இப்படி ஒரு அழகா ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியும்ட்டு வெங்கி அட்லூரி ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாருங்க. அவ்வளவு அழகா இருக்கு. தமிழ் சினிமாவில் மெய்யழகன் திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு அழகான திரைப்படம் பார்த்த ஃபீலிங் தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தை பார்க்கும்போது வந்துச்சு. அதாவது சூர்யா படம் கை தட்டி விசில் அடிச்சு வாரம் பண்ணி எப்பவுமே பார்ப்போம். ஆனா இந்த படம் அமைதியா படத்து கூட அப்படியே நம்மளும் சேர்ந்து டிராவல் பண்ணி அந்த சஞ்சய் விஸ்வநாத் கூடயே நம்மளும் டிராவல் பண்ற ஒரு ஃபீலை தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் நமக்கு கொடுத்துச்சு. உறவுகளோட உணர்வுகளை அவ்வளவு அழகா எடுத்து சொல்லி இருக்காங்க இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல. ரொம்பவே அருமையா இருந்துச்சு. குறிப்பா ராதிகா மமிதா பைஜு ரெண்டு பேரும் போட்டி போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு சளைச்சவங்க அவங்க இல்ல, அவங்களுக்கு சளைச்சவங்க இவங்க இல்லைன்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நடிப்புலயே ஒரு சண்டை. இவங்க ரெண்டு பேர்த்தோட நடிப்புல யாராச்சும் ஒருத்தர் சொதப்பி இருந்தாங்கன்னா கூட படமே சொதப்பி இருக்கும். சூர்யானாவோட நடிப்பும் சொதப்பி இருக்கும். அந்த அளவுக்கு ராதிகா மமிதா பைஜு ரெண்டு பேருமே பட்டைய கிளப்பிட்டாங்க. சூர்யானா கேட்கவே வேணாம். அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதான் நடிப்புல அந்த அனுபவத்தை அப்படி வாரி கொடுத்திருக்காரு சூர்யானா. அதாவது ரெட்ரோ படத்துக்கும் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன கருப்பு படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். கருப்பு படத்துக்கும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்க விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். ஒரு நடிகனுக்கு என்ன அழகு அப்படின்னா அந்த கதாபாத்திரமாவே மாறி ரசிகர்களை ரசிக்க வைக்கணும். அதுதான் ஒரு நடிகனுடைய நடிப்பு திறமை. அந்த திறமை சூர்யானா கிட்ட கொட்டி கிடக்கு. கருப்பசாமியா மாறி ரசிகர்களை ஆட்டம் போட வைக்கவும் முடியும். சஞ்சய் விஸ்வநாத்தா மாறி அந்த உறவுகளோட உணர்வுகளை புரிய வைக்கவும் முடியும்ட்டு சூர்யானா காட்டிட்டாரு. இந்த படத்திலேயே ஒரு ஹைலைட்டான காட்சி எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன். அதாவது அகரம் ஃபவுண்டேஷனை கனெக்ட் பண்ணி ஒரு சீனை வச்சிருப்பாருங்க டைரக்டர். நம்மளை அறியாம நம்ம கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் தாரதாரையா வருது தியேட்டர்ல. அவ்வளவு அருமையான காட்சி. உம்மால இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அந்த சீன் பக்காவா பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அப்பா சென்டிமெண்ட் அந்த அகரத்தை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து இறக்கிட்டாரு வெங்கி அட்லூரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ராதிகா மேம் அமிதா பைஜு ரெண்டு பேர்த்தோட அட்ராசிட்டி தான் படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியாது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரபீனா டாண்டன் தான். இந்த படத்துல அப்பா பையன் சென்டிமெண்ட் இருக்கு, அம்மா பையன் சென்டிமெண்ட் இருக்கு. அதாவது அந்த 20 வயசு கேப்ல அந்த மமிதா பைஜு சூர்யா இவங்க ரெண்டு பேர்த்தோட லவ் சென்டிமெண்ட் ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது அம்மாவோட சென்டிமெண்ட்டும் ஒரு பக்கம் இருக்கு. இதுல அண்ணன் தங்கச்சியோட சென்டிமெண்ட்டும் இந்த படத்துல வச்சிருக்காரு. முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட். அதாவது இந்த சொந்தக்காரவங்களெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சுத்துவாங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே போய் அந்த சொந்தக்காரவங்க கிட்ட எல்லாம் பேசிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த உறவுகளோட உணர்வுகள் நமக்குள்ள எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த படம். கண்டிப்பா குடும்பத்தோட ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்னா இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தை கண்டிப்பா சொல்லலாம். பேக் டு பேக் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி தான். இன்னைக்கெல்லாம் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா எந்த தியேட்டர்லயுமே டிக்கெட்ஸ் இல்லை. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்கள்லாம் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டிக்கெட்ஸ் எல்லாம் தாராளமாவே கிடைச்சது. ஏன்னா நேத்து ஒர்க் டைம், எல்லாருமே ஒர்க்கை பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சி தான். கருப்பு படம் 350 கோடி வசூல். இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படமும் 300 கோடி வசூலை தாராளமா தொடும். ஆந்திராவிலலாம் முழுக்க முழுக்க பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு.
தமிழ்நாட்டுல அதே போலதான் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. செலிபிரிட்டிஸ் கூட நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த படமும் கருப்பு படத்தை போல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நீங்களும் இந்த படத்தை போய் கண்டிப்பா பாருங்க. படத்தை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் டப்பாவில் கமெண்டா போடுங்க. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத. மெய்யழகன் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 பேரும் பேசுறத வச்சு நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. அதே போலதான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துலையும் அந்த ஒரு குடும்பத்தோட சென்டிமெண்ட்டை வச்சு நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தி இருக்காங்க. அதுவும் இந்த ஸ்டோரி லைனே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. ஒரு 20 வயசு கேப் இருக்க ஒரு பொண்ணு 40 வயசு ஆனா நம்ம சூர்யானாவை லவ் பண்ணா அதை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும் அப்படின்ற மாதிரியும், அதை ஏன் சூர்யானா வேணாம் அப்படின்ட்டு சொல்றாரு அப்படின்றதையும் அவ்வளவு அழகா காட்டியிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி திருப்பதியில போய் படம் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக வெங்கி அட்லூரி பார்த்தீங்கன்னா மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்தாரு. அவர் வேண்டுதல் வச்சது வீண் போகல. படம் தாறுமாறாவே இருக்கு. கண்டிப்பா குடும்பத்தோட பாருங்க, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும்.